ஓசூரில் வேலைவாய்ப்பு முகாம் 70 பேருக்கு உடனடி பணி நியமனம் வழங்கிய மாவட்ட ஆட்சியர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு அரசு சார்பில் தனியார் துறையுடன் இணைந்த மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலைவாய்ப்பு துறை சார்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் இந்த முகாம் நடந்து சிறப்பாக நடைபெற்றது. 110க்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் இம்முகாமில் பங்கேற்று தங்களுக்கான திறமையான பணியாளர்களை தேர்ந்தெடுக்க நேர்காணல் மற்றும் விண்ணப்பங்களை பெற்றன. 8ஆம் வகுப்பில் இருந்து முதுகலை மற்றும் தொழில்நுட்பத் துறையில் தேர்ச்சி பெற்ற 1000 பேருக்கு மேற்பட்ட மாணவர்கள் நேர்காணலுக்காக வருகை தந்து தங்களது வாய்ப்பை பயன்படுத்தினர். முகாமினை மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அவருடன் ஓசூர் மாநகர் மேயர் எஸ். சத்யா, வேலைவாய்ப்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரும் இருந்தனர். அனைத்து நிறுவன அரங்குகளிலும் சென்று நேரில் விசாரணை செய்த மாவட்ட ஆட்சியர் இம்முகாம் வழியாக பலரும் நேரடியாக பணி வாய்ப்புகளை பெறுவதை உறுதிப்படுத்தினார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கூறியதாவது: இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்கள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ஓசூரில் சார் ஆர்வமுடன் பொதுமக்கள், பட்டதாரிகள் என ஏராளமான ஒருவர் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். முகாமின் முதற்கட்டமாக 600 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அதில் உடனடியாக 70 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மேயர் வழங்கினார்.